காலை நீலக்கடலின் அருகே நின்று தனது கனவுகளை நினைத்துக் கொண்டிருந்தாள் சோஃபியா. உலகத்தை தனது கண்களால் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் எரிந்து கொண்டே இருந்தது. அப்போது திடீரென கடலில் ஒரு படகு கவிழ்ந்து உதவி கேட்டு அலறும் குரல்கள் ஒலித்தன. ஒரு நொடியும் தயங்காமல் சோஃபியா கடலுக்குள் பாய்ந்து ஒரு சிறுவனை காப்பாற்றினாள். ஆனால் அதே நேரத்தில் அவள் கண்களில் பட்டது ஒரு மர்மமான பழைய பெட்டி. அதை திறந்தபோது அதன் உள்ளே இருந்த ரகசிய வரைபடம் அவளின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று அவள் உணர்ந்தாள். அந்த வரைபடத்தை பின்தொடர்ந்து தனியாக கடலின் நடுவே பயணம் செய்த சோஃபியா இறுதியில் ஒரு மறைந்த தீவையும் அதில் ஒளிந்து கிடந்த ரகசிய விளக்கு கோபுரத்தையும் கண்டுபிடித்தாள். அங்கு ஒரு முதியவர் அந்த ரகசியத்தை காக்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த ரகசியத்தை கைப்பற்ற ஒரு பெரிய கும்பல் அங்கே வந்தபோது சோஃபியா ஒரு துணிச்சலான முடிவெடுத்தாள். தனது கேமராவை பயன்படுத்தி உண்மையை உலகம் முழுவதும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தாள். இறுதியில் சாதாரண பெண்ணாக இருந்த சோஃபியா உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு கதையாசிரியராக மாறி மீண்டும் அதே கடலருகே நின்று நான் கனவு கண்டது மட்டுமில்லை, அதை நான் வாழ்ந்து விட்டேன் என்று பெருமையுடன் சிரித்தாள்.